இன்றைக்கி என்னென்ன பொருள் ரேட்டு எது காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இது பாருங்கள், பாப்பா கன்சீவாக இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தால எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சி வந்தாங்க. எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து எல்லோரும் வந்து ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து மல்லிகை ஜாமான் இல்லையா, அது வந்து எல்லாத்தையும் ஏறக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்கட்டி வச்சா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இந்த மல்லிகை ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டப்பாலாம் வந்து நம்ம மொத்தமாக வாரி போட்டு கழுவ தேவை, ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சு நம்ம கொட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பொருளும். இப்போ பழைய பொருளை வந்து நம்ம ஒரு கவரில் வச்சுட்டு புது பொருளை அடியில் கொட்டிட்டு பழைய பொருளை அந்த டப்பாலே குளிச்சுனா வைக்க வேண்டாம். அப்புறம் நம்ம இருக்கும் ஆண்டு வரும்போது நம்ம சீக்கிரமாக காலியாகிடும். அப்புறம் பாருங்கள், எங்கள் பொண்ணு இல்லையா கன்சீவாக இருக்காங்க இல்லையா, பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா பாருங்கள், நெய் அவங்க சத்து டானிக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. நல்லா தான் செய்கிறாரு வந்து தளபதி விஜய், சூப்பராக கொடுக்குறாங்க. ஏன்னா எங்கள் பாண்டிச்சேரியில் இதுமாதிரிலாம் கிடையாது. இந்த சத்து உணவுலாம் நல்லா சாப்பிடுங்க பாருங்க, எல்லாமே கம்பெனி ஆகிட்டுதாங்க, சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணுங்கள், நெய்லாம் சூப்பராக இருக்குது. பாப்பா வந்து டானிக்லாம் வந்து நல்லா சாப்பிட்றாங்க. நீங்களும் வந்து இதுமாதிரி கன்சீவாக கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நல்லா வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரிட்ஜில் நான் மீஷோவில் டப்பா கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். அந்த கருவேப்பிலை இதெல்லாம் காய்கறி வெஜிடபிள்லாம் பாருங்கள், இதுமாதிரி நல்லா தாங்க இருக்குது. நீங்களும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி அழகாக பாருங்கள், நம்ம தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன தான் நம்ம டெய்லி அந்த ஃப்ரிட்ஜில் வந்து இடமே பத்த மாட்டேங்க வச்சு பாருங்கள். நானும் அழகாக எடுத்துகிட்ட டப்பா வந்து நெக்ஸ்ட் என்ன டப்பாவும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குங்க, அதில் கிடவும் இல்லைங்க. அப்புறம் பாருங்கள், அவருக்கு பப்பு குட்டிக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.